அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நான் உங்கள் திரு தமிழ் முருகன். இன்றைய ராசி பலன்களின் வாயிலாக மீண்டும் சந்திக்கின்றோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நண்பர்களின் மூலமாக புதிய வருவாய்களை கண்டுபிடிக்கும் நாளாய் உள்ளது. அதனால் இன்றைய தினம் நான் முயற்சி பண்ண வேலை சரியாக அமையலை, வாய்ப்புகள் சரியாக அமையலை அப்படிங்கிறவங்க உங்களோட நண்பர்களை துணைக்கு கொண்டு ஆரம்பிங்க. இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்களின் இடம் உங்களுக்கு சாதகமாய் அமையும். ஆக இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோ, உங்கள் சொந்த பந்தங்களோ, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பெற்றெடுத்த பிள்ளைகள்ங்கிறவங்களை விட நண்பர்களோட இடம் இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்பினை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் இன்றைய தினம் நீங்கள் நண்பர்களை துணை கொண்டு செய்யும் காரியமானது நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலையில் உள்ளது. அடுத்தபடியாக இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 9. உங்களுக்கு உதவக்கூடிய ராசி சிம்ம ராசி. நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி ரிஷப ராசி. உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் வான உலக தேவதைகளான இந்திரன், அக்னி, வருணன், வாயு, யமனை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு மிக்க நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஆனந்தமயி சித்தி நாராயணாய நமக. அடுத்தது இன்றைய உங்களுக்கான பரிகாரம். இன்றைய தினம் அன்னதானம் வழங்க சிறந்த நாளாய் அமையும். யாராவது ஒருத்தருக்காவது உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியாது. 100 பேர் 200 பேர் முடியாது. உங்களுக்கு தெரிய யாராவது ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது நண்பர்களாக இருக்கலாம், சொந்தக்காரராக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், பிச்சைக்காரராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் ஒரு நபருக்கேனும் உணவு வாங்கி வழங்க நன்மை உண்டாகும் நாளாய். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் மனசார விருப்பப்பட்ட தகவல் உங்களுக்கு வந்து சேரும். அது திருமண தகவலா, வீடு கட்டுறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், வெளிநாடு போகிறேன், சுற்றுலா போகிறேன், காதல், வேலை, படிப்பு, இது மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக விருப்பப்பட்ட விஷயங்கள், எதிர்பார்த்து காத்திருந்த தகவல், அதாவது எதிர்பார்த்து காத்திருந்த தகவல்ங்கிறத விட நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தீர்வு ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிற டைமிங் இன்னைக்கான நேரம். அதனால் இன்று முயற்சி பண்ணால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, நிறம் பழுப்பு. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் எண் 16. உங்களுக்கு இன்று உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டியது தனுசு ராசிக்காரர்களுக்கு. இன்று உங்களுக்கான நன்மை வழங்கும் கடவுள் கிருஷ்ணர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள். இன்றைய தினம் நீங்கள் உடலும் உள்ளமும் தூய்மை பாராட்ட உங்களுக்கு நன்மை உண்டாகும். அப்படி இல்லையா, மருத்துவ சிரமத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் விருத்தி உண்டாகும் நாள். அதனால இன்றைய தினம் வேலையில், அதுவும் சொந்த தொழில் செய்கிறவங்களாம்
இன்னைக்கு நாளை தவற விடாமல் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையிறதுக்கான வழி என்னன்னு பாருங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் காஃபி கலர். உங்களுக்கான இன்று நன்மை தரும் நேரம் ரொம்ப நல்ல நேரமாக இருக்கிறது மாலை 5:30 முதல் 6:30 வரை. உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் 4. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் சனீஸ்வர பகவான். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ருக்மிணி கிருஷ்ணா நமக. உங்களுக்கான இன்றைய பரிகாரம் முத்திரை ஜபம் இருக்க உங்களுக்கு நல்ல ஒரு நாளாய் அமையும். அதுவும் முத்திரை ஜபம் இருந்து கணபதி மந்திரத்தை தியானிக்க இன்னமும் நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆன்மீகத்தில் வெற்றி உண்டு. ஆன்மீக ஸ்தலங்கள் போய் வரணும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல குருமாரை சந்திக்க முடியும். ஆன்மீக ஜோதிட வித்யா நிலை கிடைக்கும். அதனால் உங்களால் ஈஸியாக இன்றைய தினத்தில் ஆன்மீகம் போன்ற விஷயங்களால் வெற்றி அடைய முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நிறம் கருப்பு. உங்களுக்கு இன்றைய நல்ல நேரம் 10 மணி முதல் 11 மணி வரை. உங்களுக்கு நன்மை தரும் அதிர்ஷ்ட எண் 5. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் தனுசு ராசி, நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி மீன ராசி. உங்களுக்கான இன்றைய நன்மை பயக்கும் கடவுள் நந்தி தேவர். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவசாயி போற்றி. இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சிவசாயி போற்றி. உங்களுக்கான இன்றைய பரிகாரம் நாக பூஜை செஞ்சா நல்லா. இல்லை நாக பூஜை செய்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் பிள்ளையார் கோயிலில் விநாயகர் கோயிலில் சர்ப்ப சிலைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த இதுக்கு தண்ணீர் எடுத்துகிட்டு போய் உங்கள் கையால் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்ய நல்லா இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான சூழல். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தொல்லைகள் இருந்தாலும் மனசு ஒரு பக்குவப்பட்ட நிலையில் நின்று. அதனால இன்றைய தினம் நல்ல நிதானமான நிம்மதியான ஒரு மன நிறைவான வாழ்க்கையை சந்திக்க முடியும். இருக்கிற பிரச்சனைக்கு நடுவில் எங்கெந்துங்க இந்த மன நிறைவான வாழ்க்கை அப்படின்னாக்கா இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8:15 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 7. உதவக்கூடிய ராசிகள் விருச்சிக ராசி, நீங்கள் உதவ வேண்டிய ராசி மகர ராசி. இன்றைய உங்களுக்கான நன்மை பயக்கும் கடவுள் விநாயகர், கணேசர், பிள்ளையாரப்பா. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இன்றைய தினம் நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்து வர மனக்கவலை நீங்கும் நாளாயுள்ளது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதில் முக்கியத்துவம் பெறும் நாளாய் உள்ளது. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறம் மஞ்சள். உங்களுக்கான நல்ல நேரம்
மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. அதிர்ஷ்ட எண் 8. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். அதே மாதிரி இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பிரம்மா அல்லது மூல சிருஷ்டி கடவுள் யாராய் இருந்தாலும் வணங்கலாம். அதே மாதிரி இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சங்கர மகனே சரணம். உங்களுக்கான இன்றைய பரிகாரம் காலை நேரத்தில் பஞ்சாட்சர மந்திரம் சபிக்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் நேரமாக. பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய இது தொடர்ந்து ஜபிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குழந்தையின் கல்வி தொடர முயற்சி செய்யலாம். ஏன்னா குழந்தைகளோட கல்வி சம்பந்தமான விஷயத்துல இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான சூழலும் ஒரு நல்ல நிலைப்பாடும் கிடைக்கும். அதனால உங்க குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு நிறம் மயில் நீல நிறம். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. அதிர்ஷ்டகரமான எண் 5. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசி ரிஷப ராசி. நீங்கள் உதவ வேண்டிய ராசி மேஷ ராசி. உங்களுக்கான இன்றைய வணங்க வேண்டிய கடவுள் முருகன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன் தான் சொல்லுவோம் இல்லைங்களா, அவரை வழிபட நன்மை உண்டாகும் நாளாய். இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ. இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வந்தால் உங்களுடைய பித்ரு தோஷம் நீங்கி நன்மை உண்டாகும் நாளாய். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நினைத்த காரியம் கொஞ்சம் தாமதமாக தான் நடைபெறும். ஆனால் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும், சிரமங்கள் இருந்தாலும் உங்களால் வெற்றிகரமாக அதை செஞ்சு முடிக்க முடியும். அதனால் கவலை வேண்டாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பொடி, அதாவது மெரூன் கலர். உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரும் எண் 17. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசி சிம்ம ராசி. இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அஷ்டலட்சுமிகள், அதாவது 8 வகை லட்சுமி அம்மன். அதாவது ஆதிலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, கீர்த்தி லட்சுமி, சௌந்தரியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, சாந்திலட்சுமி ஆகிய 8 வகை அஷ்டலட்சுமிகளை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாய் அமையும். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமக. அடுத்தபடியா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் திருப்பதி சென்று வெங்கடாஜலபதியை தரிசித்து வரலாம், அல்லது திருப்பதி வெங்கடாஜலபதியின் உருவப்படத்திற்கு கற்பூர தீபம் ஏற்றி வழிபடலாம். இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை வழங்கும் நாளாய் அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கவனத்துடன் செயல்படும். ஏன்னா கொஞ்சம் தடுமாற்றமும் குழப்பங்களும் இருக்கும். உங்களை மற்றவங்க ஏமாற்ற முயற்சி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு.
அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம். உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம், நன்மை தரும் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:45 8:15 வரை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பார்த்துட்டோம். அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரும் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. உங்களுக்கு உதவக்கூடிய ராசி கும்பராசி. நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி துலாம் ராசி. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அறிவு தெய்வமான சரஸ்வதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சங்கராய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வாசலில் சங்கு படமோ அல்லது கஜகேசரி படமோ கோலமாய் ஏற்றலாம் அல்லது படமாய் ஏற்றலாம். அதன் அருகில் தீபமேற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் தாமதப்படும். யாரை சந்திக்கணும்னு நினைச்சீங்களோ அவங்கள எதிர்பார்த்த நேரத்தில் சந்திக்க முடியாது. எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காம கொஞ்சம் தாமதப்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்டம் தரும் எண் 6. நீங்கள் உதவி எதிர்பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கிட்ட உதவி எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி கும்பராசி. நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய லட்சுமி நாராயணா போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் ராகு காலத்தில் முக்கியமான விசேஷங்களை செய்ய கொஞ்சம் கவனமாயிருக்கும். ஏன்னா ராகு காலம் இன்றைய தினம் உங்களை கொஞ்சம் தடுமாற்றத்தில் வைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் கவனமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் தேவையில்லாத விரோதங்களை தவிர்த்து, தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் நார்மலாக உங்களை விட கீழானவர்களாக கூட இருக்கலாம். அதாவது கீழானவர்கள் மீன்ஸ் உடல் பலம் கொண்டவர்களாகவோ அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாகவோ கூட இருக்கலாம். நாம் சொன்னால் அவங்க கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்கக்கிட்ட கூட இன்றைய தினம் நீங்கள் எதிர்க்க வேண்டாம். ஏன்னா அது உங்களுடைய பல வகையில் பிரச்சனை உண்டு பண்ணும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக கடன் வாங்கறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் வாங்கும் கடன் கட்ட முடியாமல் நீண்ட நாள் உங்களை இழுபறியில் நிறுத்த வாய்ப்பு இருக்குது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் எமரால்டு பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய உங்களுக்கான நன்மை தரும் எண் 12. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி எதிர்பார்க்க வேண்டிய ராசிகள் அவர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசி. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஜெய ஜெய ஹே மகிஷாசூர மர்த்தினி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு உணவுப் பொருளோ எழுது பொருளோ வாங்கி கொடுக்க உங்களுக்கு இன்றைய தினம் நன்மை பயக்கும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள்.
மீனராசி என்பர்களே, இன்றைய தினம் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அதனால தெய்வ கடாட்சம் பெற்று இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். பல தடைகளும் தாமதங்களும் நீங்கி நல்லதே நடக்கிற நாளாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நிறம் மஞ்சள் நிறம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. அதிர்ஷ்டம் தரும் எண் 1. உங்களுக்கான இன்றைய உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் மார்கண்டேயன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓ மகா மிருத்யுஞ்சய மந்திர். ஓம் திரியம்பகம் யஜாமஹே. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், வீட்டில் யாருக்கோ உடல்நலம் குன்றி இருந்தால், யாருக்காவது கண்டம் அல்லது உடல்நலக்குறைவு அல்லது அது சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் பவள மாலை அணிவித்து ஜபித்து வர நன்மை உண்டாகும் நாளாய். இப்ப நம்ம உங்களுடைய 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்னு பார்ப்போம். நம்ம இதோட முடிக்க போறதில்ல, இன்னும் தினசரி பஞ்சாங்கம் பார்க்க போறோம். ஜோதிடத்தில் பல தகவல்கள் பார்க்க போறோம். அதுக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தலை, குறைஞ்சது ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸாவது இருந்தால் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு நாள் 2 நாளில் ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் திரு தமிழ் முருகன். நன்றி, வணக்கம்.